ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா திடீர்னு ஆப்பச்சட்டியும் தோசையும் ஊற்றிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். என்கிட்ட இருந்தது, ரொம்ப பழசாயிடுச்சு. கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேருந்து அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்லாம் வந்து போயிடுச்சு. அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற கட்டிட்டு புதுசாக வந்து நான் ஹாக்கிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்டு, அது வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். வந்த உடனே மறுநாளே நான் வந்து ஆப்பம் சுட்டே ஆகணும்னு சொல்லி வாங்கிட்டேங்க. பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வந்த உடனே என் பையன் தான், நான் தான் வந்து பார்ப்பேன், ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி அவன் தான் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தான். சரிடா காட்டு, இவன் தான் வந்து எல்லாம் சூப்பராக இருக்குன்னு அவன் வேற. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க, இது கை காசு போட்டு வாங்கினது. சரி, இது இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சரி, அதை அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிலிக்கானில், நல்லா நமக்கு வந்து இந்த சூடு ஹீட்டே தெரியல. இதே நம்ம ஒரு அயன் கடாய் வாங்கியிருந்தோம்னா அது ரொம்ப ஹீட்டாக இருந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன் கடாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணியை பிடிச்சோ இல்லை நம்ம தனியாக ஏதாவது சிலிக்கான் கவர் வச்சு தான் நம்ம வந்து சுற்றுன மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்திருக்கு. எனக்கு இது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கனால தான் சரி காட்டலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா லிக்விட் போட்டே வாஷ் பண்ணிட்டேன். கையில் தான் தேய்ச்சேன், நாரில் தேய்க்கல. அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்குவோம் எதுக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பித்தேங்க. ரொம்ப அனல் வைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கவும் கூடாதுன்னு சொல்லி மீடியமான அனல்லே சுட்டு எடுத்தேன். சூப்பராக வந்துருந்ததுங்க. நேற்று நைட் ஆப்பதோசை மாவு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ சொல்லுவாங்க, இந்த ஜவ்வரிசி பழைய சாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. எப்பயும் போல் உளுந்து அரிசிக்கு ஊற வைப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரியே தான். 2 டம்ளர் அரிசினா அரை டம்ளர் வந்து உளுந்து போட்டுக்கிட்டேன். வெந்தயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினா மட்டும் போதும். நான் வந்து மிக்சியிலே அரைச்சி ரெடி பண்ணது தான். சூப்பராக வந்துருந்ததுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயம் வந்து இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு வந்து வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்து அரைச்சி ஆட்டி தோசை சுட்டு பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சுடும்போதே அந்த மனம் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து சுட்டதுக்கப்புறம் என் பொண்ணு, பெரிய பொண்ணு, என் சின்ன பொண்ணு எல்லாம் சாப்பிட்டாங்க. செம்மையாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்கள் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே, என் ஹஸ்பண்ட், என் வீட்டுக்காருக்கெலாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பிடிக்கும் இடியாப்பம், தேங்காய் பால் அப்படின்னாவே பிடிக்கும். அந்த நம்ம புளியும் இல்லையா, அந்த இடியாப்பம் பிடிக்கும். இந்த மாதிரி தோசை மாதிரி சுடுற இந்த இடியாப்பம் பிடிக்கும். அதனால் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் பால் எக்ஸ்ட்ராவே ஆட்டிடுறது. தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரெடியாக ஆவலாக இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பா.